கரூர் துயர சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் ஐஜி அஸ்ராகர் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு ஆய்வு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளது. அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட 41 பேர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கியது. இச்சம்பவம் தொடர்பாக கரூர் நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து தாவேகா வடக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்ட 2 நிர்வாகிகளை கைது செய்தனர். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை அரசு நியமித்தது. இந்நிலையில் கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி பொதுநல வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அதற்கு அனுமதி தர மறுத்த உயர்நீதிமன்றம் சென்னை வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகர் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரிக்க உத்தரவிட்டது. மேலும் வழக்கு தொடர்பான ஆவணங்களை உடனடியாக சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்கவும் காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் கரூர் விரைந்த ஐஜி அஸ்ராகர் தலைமையிலான சிறப்பு குழுவினர் கூட்ட நெரிசல் நடந்த வேலுச்சாமிபுரம் பகுதியில் ஏறத்தாழ 45 நிமிடங்கள் ஆய்வு செய்தனர். சம்பவ இடத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஐஜி அஸ்ராகர் கரூர் துயரம் தொடர்பாக விசாரணையை துவக்கியதாக கூறினார். முதல் நாள் நாங்கள் விசாரணை ஃபார்முலா தொடங்கி ஆரம்பிச்சிருக்கோம். அதனால இப்போதைக்கு இந்த கேஸ் நாங்கள் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணதுனால தொடங்குறதுனால விசாரணை இப்போதைக்கு ஃபர்தர் டீட்டெயில் இப்போதைக்கு ஒன்றும் ஷேர் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்போதான் இன்வெஸ்டிகேஷனை இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்துருக்கீங்க, ஸ்பாட் ஃபர்ஸ்ட் டே விசிட் பண்ணியிருக்கோம் ஆரம்பிச்சு. அதன் பின் சுற்றுலா மாளிகை விரைந்த ஐஜி அஸ்ராகர் மாவட்ட எஸ்பி உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது விஜய் பரப்புரைக்கு வழங்கப்பட்ட அனுமதி, விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் அடங்கிய கோப்புகளை மாவட்ட எஸ்பி ஜோஸ் தங்கையா ஒப்படைத்தார். தொடர்ந்து விஜய் பரப்புரைக்கு தாவேகா சார்பில் கேட்கப்பட்ட இடங்கள், காவல்துறை சார்பில் வேலுச்சாமிபுரத்தை பரிந்துரைத்ததற்கான காரணங்கள், கூட்டம் நடத்த அனுமதி கோரிய மனு, அதில் இடம்பெற்ற அம்சங்கள் குறித்து ஐஜி அஸ்ராகர்கிடம் மாவட்ட எஸ்பி ஜோஸ் தங்கையா விளக்கமளித்தார். மேலும் கூட்டத்திற்கு காவல்துறை சார்பில் வழங்கப்பட்ட பாதுகாப்பு, சம்பவத்தின் போது பணியில் இருந்த காவலர்கள் எண்ணிக்கை அடங்கிய பட்டியலையும் கரூர் எஸ்பி வழங்கினார். சம்பவ களத்தில் ஐஜி கர்க் விசாரணையை தொடங்கிய நிலையில் அடுத்தடுத்த நகர்வுகள் வேகமெடுக்கும். இதனிடையே சிறப்பு புலனாய்வு குழுவில் நாமக்கல் எஸ்பி விமலா, சிபிசிஐடி எஸ்பி சியாமலா தேவி, 3 ஏடிஎஸ்பிக்கள், 4 டிஎஸ்பிக்கள், ஒரு தடயவியல் நிபுணர் ஆகிய 8 அதிகாரிகளை சிறப்பு குழுவில் தமிழ்நாடு அரசு கூடுதலாக சேர்த்துள்ளது.